வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. சென்ற காணொளியில் நேர்கூற்று, அயற்கூற்று என்னும் தலைப்பில் வினா விடைகளை எழுதினோம். அதன் தொடர்ச்சியாக நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த பகுதியையும் உங்களது தமிழ் பாட ஏட்டில், அதாவது நேர்கூற்று அயற்கூற்று எழுதிய பக்கத்திற்கு அடுத்த பக்கத்தில் எழுதி கொள்ளுங்கள். எழுதும் பொழுது சொல்லிக்கொண்டும் அழகாகவும் தெளிவாகவும் எழுதுங்கள். முதலில் நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றும் போது கவனிக்க வேண்டியவை என்று தலைப்பிட்டு கொள்ளுங்கள். இதில் முதல் கருத்து, கவனிக்க வேண்டிய விதிகளில் முதல் விதி, நேர்கூற்றை அயற்கூற்றாக ஆக்கும்போது நேர்கூற்றில் உள்ள மேற்கோள், அதாவது மேற்கோளாக காற்புள்ளி இருக்கும், அந்த காற்புள்ளியை நீக்கிவிட வேண்டும். நேர்கூற்றிலிருந்து கால்புள்ளி இருக்கும், அந்த கால்புள்ளியை அயற்கூற்றுக்கு மாற்றும் பொழுது நீக்கிவிட வேண்டும். சரி, அதற்கு அடுத்ததாக விதி 2, நேர்கூற்றில் என்று, என அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் இடம்பெறும். அதை அயற்கூற்றில் எழுதும் பொழுது நீக்கிவிட வேண்டும். என்று, என அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் நீக்கிவிட்டு எழுதுதல் வேண்டும். அதற்கு அடுத்ததாக மூன்றாவது விதி, முன்னிலையை படற்கையாக மாற்ற வேண்டும். அதாவது நீ, நீங்கள் அப்படின்னு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நேர்கூற்றில் இருக்கும். அயற்கூற்றாக மாற்றும் பொழுது நீ, நீங்கள்ங்கிற முன்னிலையை அவர்கள், அவை அப்படின்னு மாற்றி, அயற்கூற்றுக்கு மாற்றி, அதாவது படற்கைக்கு மாற்றி எழுதுதல் வேண்டும். அதற்கு அடுத்த விதி, தன்மை இடத்தையும், அதாவது தன்மைனா நாம், நம்மளை பற்றியது, நாம், எனது, நான் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தன்மை பெயர்கள். அந்த இடத்தையும் அந்த பெயர்களையும் படற்கையாக மாற்ற வேண்டும். நேர்கூற்றிலுள்ள தன்மை பெயரையும் படற்கையாக மாற்றும் பொழுது அயற்கூற்றாக மாறும். சரி, அடுத்த விதி, கட்டளை சொல்லோடு, அதாவது ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கக்கூடிய கட்டளை சொல் இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கும். நேர்கூற்றில் கட்டளை சொற்கள் இடம்பெறும். அந்த கட்டளை சொல்லோடு ஆறு, அதாவது செல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா செல்லுமாறு அப்படின்னு ஆறு அப்படிங்கிற வார்த்தை, அடுத்தது ஆக முதலிய சொற்களை சேர்க்க வேண்டும். கட்டளை சொல் வந்துச்சு அப்படிங்கும் பொழுது நேர்கூற்றில் உள்ள கட்டளை சொல்லோடு ஆக அல்லது ஆக, ஆறு அப்படிங்கிற சொற்களையெல்லாம் சேர்த்து எழுதும் பொழுது அது அயற்கூற்றாக மாறும். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.